நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த போலி ரேணுகாவால நம்ம மல்லிக்கு இவ்ளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. கண்டிப்பா நம்ம மல்லியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வரப்போற எபிசோட்ல இந்த ரேணுகாவோட சுயரூபத்த தெரிஞ்சுக்கணும்னு நம்ம மல்லி போராட்டத்துல இறங்கிட்டாங்க. ஆனா, இந்த ஒரு உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா இந்த மல்லி நம்மளுடைய சுயரூபத்த கண்டுபிடிச்சுருவா. அதுக்கப்புறம் இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்க நம்ம காரியத்த கண்டிப்பா பாதியிலே விட்டுட்டு போற மாரி தான் ஆயிடும். அதுக்கு இந்த மல்லி உயிரோடு இருந்து என்ன பண்ண போறா? அதனால இந்த மல்லிய கொன்றுலான்னு இந்த ரேணுகா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. கண்டிப்பா நம்ம மல்லியோட உயிருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு அபசகுனம் நடந்தா, நம்ம விஜயோட நிலைமையும், நம்ம வெண்பாவோட நிலைமையும் ரொம்பவே பாதிக்கப்படுங்க. ஏன்னா, இப்ப வரைக்கும் நம்ம மல்லிய மட்டும் தாங்க சார்ந்து அந்த ஒரு வீட்ல எல்லாருமே எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம மல்லிக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு அபசகுனம் நடந்தாவா, நம்ம வெண்பாவோட நிலைமை தலைகீழா மாறிடும். தர்மத்தின் வாழ்வு எப்படியாச்சும் ஈஸியா மாத்திரலாம். ஆனா ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னா, இந்த போலி ரேணுகா அவ்ளோ ஆணித்தனமா இருக்கங்க. நான் வந்த வேலைய முடிச்சுட்டு தான் போவேன். ஏன்னா, இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது, அந்த ஒரு கதிரேசன்கிட்ட இருக்கிற பணத்த எப்படியாச்சும் ஏமாத்திட்டு போணும்னு தாங்க. அது கூடிய சீக்கிரத்தில நடக்குமா, நடக்காதான்னு இப்ப நம்ம மல்லி கிட்ட தாங்க இருக்கு. ஏன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னா, நம்ம மனோகரனும், நம்ம அன்னபூர்ணியும் இவளுடைய சுயரூபத்த கண்டுபிடிக்கணும்னு எவ்வளவோ பாடுபட்டாங்க. ஆனா, எந்த ஒரு வலையிலுமே இவ சிக்காம ரொம்பவே அறிவுத்தனமா ஒரு காரியத்தில ஈடுபட்டு, அவ்வளோ ஈஸியா வெளிய வந்துட்டாங்க. ஆனா, இப்ப நம்ம மல்லிக்கு ரொம்பவே மேல சந்தேகங்க. என்ன அந்த ஒரு கடத்தல் கும்பல் ரவுடி கும்பல கடத்தும்போது கூட, இவ இந்த ரேணுகா அக்கா யாரோ ரவுடி தான் என்ன அடிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ரொம்பவே தெளிவா தெரியுது. பின்னாடி இருந்து இந்த ரேணுகா அக்கா தான் என்ன கட்டையால அடிச்சாங்க. நான் மயங்கிட்டேன். ஆனா இப்ப இப்படி ஒரு பழிய போடுறாங்க. ரவுடி கும்பல்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனேன். ரவுடி கும்பல் தான் என்ன அடிச்சாங்கன்ற மாரி. இதுல ஏதோ ஒரு திருட்டு வேலை இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு திருட்டு வேலைய கண்டுபிடிக்கணும்னு நம்ம மல்லி இப்பதாங்க நம்ம மனோகரன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேங்க. நம்ம மனோகரனுக்கு உண்மையிலேயே இவங்க மேல ரொம்பவே சந்தேகம் தாங்க இருக்கு. ஆனா, என்ன வேலைக்கு வந்திருக்காங்க இந்த ஒரு வீட்ல? உண்மையிலேயே இவ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காளா? அப்படின்றது தான் இவ்வளோ நாளா ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஆனா, இப்ப கேள்விக்குறிய தாண்டி இவ ரேணுகாவா இல்லையான்றதே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சுங்க. ஏன்னா, இவ ரேணுகாவோட சுயரூபத்த இப்ப வரைக்கும் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு தருணத்தில நம்ம தொழில் ரீதியா நம்ம கதிரேசனுக்கு 10 வருஷம் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கும். அது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி சார்ந்து வாழ்றது நம்ம நிஷாவும், நம்ம கதிரேசனும். மனநிலை பாதிக்கப்பட்டவ இப்பதாங்க இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்தா. ஆனா இவள கடத்தணும்னு எப்படி அந்த ஒரு ரவுடி கும்பலுக்கு ஞாபகம் வந்துச்சு. இதில ஏதாச்சும் ஒரு திருட்டு வேலை இருக்குமா? இதில யாராச்சும் கூட இருப்பாங்களான்னு நம்ம மல்லியோட மனசு ரொம்பவே ஒரு குழப்பத்தில இருக்குங்க. ஆனா நம்ம மல்லி எதிர்பார்த்த மாரி இது எல்லாமே நாடகம் தான். இவங்க இந்த ஒரு வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சது நம்ம கதிரேசனோட அந்த ஒரு சொத்து மதிப்புக்கு தான். இந்த கதிரேசனை இவங்க கிட்ட ஏமாற வைக்கக்கூடாதுன்னு நம்ம மல்லி முடிவு பண்ணியாச்சுங்க. கூடிய சீக்கிரத்தில நம்ம எதிர்பார்த்த மாரி நம்ம அன்னபூர்ணி மல்லிய விஜய் கூட சேர்ந்து வாழ வைக்கணும்னா, கண்டிப்பா இந்த ஒரு ரேணுகாவ வீட்ட விட்டு வெளிய அனுப்பணும். இல்ல இவளுடைய சுயரூபத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இவ எதுக்காக இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கா? என்ன ட்ராமா போட்டு எல்லாரையும் இப்ப மைக் வச்சுட்டு இருக்கான்றது எல்லாருக்கும் கள்ளங்கவலமா வெளிப்படையா தெரியப்படுத்தணுங்க. ஏன்னா நம்ம கதிரேசன் இப்போ ஒரு பக்கம் நம்ம மல்லிய கூட மகளா நெனச்சுக்கிட்டாங்க. மல்லிக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம்னா கூட கண்டிப்பா நம்ம கதிரேசனாலயும் தாங்கிக்க முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு. மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்பதாங்க நம்ம போற வீடியோ வரும்.